சூர்யாவை அழைத்த மாதிரி விக்ரம் அழைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? ட்ரை பண்ணோம். அது எப்படி சார்? அது அவர் விக்ரம் சார் நமக்கு என்ன பண்ணார்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் விக்ரம் சார் ட்ரை பண்ண விக்ரம் சார் ஃபோனில் ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க மேனேஜருக்கு அடித்து சொன்னோம். அவர் நான் சார்ட்டு சொல்கிறேன், நாங்கள் இந்த தகவல் வரல. நாங்கள் ரீச் பண்ணோம். இப்போ விக்ரம் சூர்யா 2 பேருக்கு தான் இவரோட கருத்து வேறுபாடு இருக்கிறதாக வெளியில் இருக்குது செய்திகள். ஆர்யாவையோ விஷாலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 2 பேருமே நல்ல நட்போடு தான் இருக்காங்க இன்னி வரைக்கும் பாலாவோட. அவங்க விழாவில் கலந்துக்கலையே. ஆர்யா வந்து இதில் போன் சொல்லி சொன்னோம். அவர் நான் இதில் கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்கேன்னாரு. ஷூட்டிங்கில் இருக்கவர்னு சொல்கிறாரோ அவர் விருப்பப்பட தானே வர முடியும். நம்ம கரெக்டாக கஷ்டப்படுத்தலை. கன்வே பண்ணியாச்சு. ஏன்னா சார் எங்களுக்கு ஒரு வாரத்தை சொல்லி நீங்கள் பாலா சார் பண்ணும்போது சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அதர்வாவுக்கு போன வச்சு அதர்வாவும் நான் வந்து வேறு ஷூட்டிங்கில் இருக்கேன்னாரு. சரி ஓகே அப்படின்னாச்சு. அப்புறம் விஷால் சார் ரீச் பண்ண முடியல. மெசேஜ் நிறையா போட்டால் அவர் பார்க்கல. அதுக்கப்புறம் ஹரிக்கு போன வச்சு ஹரிகிட்டையும் சொன்னால் ஹரியும் வந்து போன எடுக்கல. அப்போ ஏதோ ஒரு சூழலை மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சது. நம்ம அது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து தானே, நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. அவங்க விருப்பம் தானே. இளையராஜா வாய்ச்சிங்களா விழாவுக்கு? இல்லை, ட்ரை பண்ணோம். அதுவும் ட்ரை பண்ணோம். அது வந்து சில பேர் சொன்னாங்க அது நல்லா இருக்காது, வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அவரை காயப்படுத்த வேணாமன்றதுக்காக கேட்டு அவர் ஏதாவது சொல்லி அது வேணான்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜாவை ட்ரை பண்ணேன். யுவனும் ரீச் பண்ண முடியல, ஃபோன் எடுக்கலை. இவனோட மேனேஜருக்கு அடிச்சு சொன்னேன், சார் நான் வந்து வாங்கி வாங்கினா வரல.